அன்ன போஜனம் வச்சிருக்கிறது யார்? அன்ன போஜனம் ஹோட்டல் வச்சிருக்கிறீங்களா? வாங்க. என்ன ஹோட்டல்? என்ன ஹோட்டல்? என்ன ஹோட்டல்? சொல்ல மாட்டா வரான். கால் வந்துட்டுவாங்க. மலர்களை போல் தங்கை. அண்ணன் திருவள்ளியா? எந்த இடம்? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். குறிப்பிட்ட காலத்துல உடல்நிலை சரியில்லாமல் வேதனை ஆகிவிட்டீர்கள். அந்த நிலையில இருந்து மாற்றி இப்ப தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். இப்ப கொஞ்சம் கடனும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. தொழிலுக்கு கொஞ்சம் ஜனவசியங்கள் குறைவு. அதனால இந்த தொழிலை ஓட்டுறதுல கருப்பசாமி தடையில்லாம நடத்தி தரணும்னு ஒரு எண்ணம். வேற என்ன வேணும்? இடம் எங்க கிடக்கு? எத்தனை கிரவுண்ட்? 3 மாதத்துல அந்த இடத்தை வித்து தர, பணத்தை வீட்டுல கொண்டு சேமிச்சு வச்சு பெரிய தொழிலை உருவாக்கும். அருமையா நடக்கும். வைகாசிக்குள்ள வெற்றியாயிடும். இப்போதைக்கு பேச வேண்டாம். அடுத்த வாரம் பௌர்ணமிக்கு வந்து சரக்கோட வந்து என்கிட்ட பேச. எப்படி வரணும்? சரக்கோடு பொறுமையா இருப்பாங்க. ஏன் கலங்குகிறாய்? நான் பார்க்கிறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை. ஆமா ஆமா. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. திருநெல்வேலி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு. நீங்க இல்ல சார், நீங்க இல்ல. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யாருப்பா? உடல்நிலை சரியில்லாமல் வந்தது யார்? திருமணம் யாருக்குமா? வாங்க. எங்க உங்களுக்கு திருநெல்வேலியில? நீங்க அது திருநெல்வேலியில சேராது. போங்க, அது திருநெல்வேலியில சேராது. கிருஷ்ணாபுரம், திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் வரலாம். கால் வந்துட்டு வரலாம். வரலாம், உட்காரலாம். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இப்ப உன் பேரை வீட்டுக்கு வந்து போய் இருப்பான், உன் மருமகா வீட்டுக்கு வரமாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவளுடைய ஆழ்மன நிலைகள் இந்த பக்கத்துல இல்லை. அவளால் அந்த வேதனையை தாங்கி இங்க இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களை தேற்றி உறவுகளை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அந்த இடம் விற்கிறதுக்கு 60 நாள் கால அவகாசம் இருக்கு, வித்து தரேன். இந்த எல்லா எண்ணமும் நிறைவேறும். மன அமைதியோடு இருங்கள். யார்ட்டும் எந்த விவகாரத்துக்கு போக கூடாது. கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. கர்மசாமிக்கு வள்ளியூர் கால் மெல்லந்திக்கா. ஏக்கா மெல்லந்திக்கா வள்ளியூர். இன்னும் 2 தடவை கால் வரலாம். தீனோரே நாயகமே மாறலாமா? தூதர் நபி போதனையை மீறலாமா? மனம் தூரலாமா? தீனோரே நாயகா. இந்த பாட்டு நல்லா இருக்கா? யார் பாடின பாட்டு? உங்களுக்கு உரிமையான பாட்டா? காணல் நீராகும் புவி வாழ்வு அங்கே, கடை தேரும் ஒரு நாடில் இங்கே. அதான பாட்டு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பூ 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 பூ. உன் பிள்ளைய கெட்டவன் குடும்பத்துல அப்படி பூ பூன்னு துப்பி போட்ட மாதிரி தூரப்பட்டாங்க. புரியுதா? அது ஏன்னு பார்த்தேன். அதுல மந்திர கலந்துருக்கு. அதுதான் காரணம்.
அதனால அதெல்லாம் நீக்கி உன் பிள்ளைய சேர்த்து வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி செம்மையா கூட்டி போக வைக்க. தொழில வீட்டுல இருக்க முடியும். என்னை இன்னும் தொடர்ந்து பார்க்கும்போது தொழில் நல்லா இருக்கும். சரியா? ஆனந்தமா இருக்கு. கர்மசாமிக்கு வெளிநாட்டுல என் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வழிவகுத்து தர்றது கேட்டு வந்து வைக்க. கால் விட்டுவாங்க. வணக்கண்ணே. என்னென்ன கையை காட்டுறீ? என்னென்ன சோமா இருக்கிறேனே பாரு, ரொம்ப தூரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பெத்த பிள்ளைகளோட உன் தம்பி பெத்த பிள்ளைகளுக்காக நீ வரம் கேட்க வந்திருக்க. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா அமைச்சு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அது கிடைக்கும். கல்வி வெற்றியாகும். இந்த ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு வன்னிக்கோனேந்தல் தேவர்குளம். வன்னிக்கோனேந்தல் தேவர்குளம். வன்னிக்கோனேந்தலா தேவர்குளமா? வாங்க. வன்னிக்கோனேந்தல் லைன் தானே? கால் வந்துட்டு வரலாம். கேரளாவில் யார் இருக்கா? யார் அந்த பச்ச? வாங்க வச்சா வாங்க. நல்ல வழியை பார்த்துட்டு இங்க உட்காரு. என்ன வேணும் உங்க பிள்ளைகளுக்கு? வெளியப்ப சாஸ்தா எங்க இருக்காரு? அப்படியா? சரி, ஓகே. கல்யாண விஷயத்த மட்டும் நான் பேசுறேன், நீங்க வருத்தப்படுவீங்களா? எதுவும் உன் பிள்ளைக்கு இருதார யோகம் இருக்கு பையனுக்கு. அதனால அந்த ஒரு கல்யாணம் முடிச்சாலும் ஒரு பங்கம் வந்துடும். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால கல்யாணம் கூடவே மாட்டுக்கான். இதை மாத்தி உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? ஆமா. 1 2 3 4 5 6 ஊருக்கு தெக்க பார்த்தா ஒரு கிணறு கிடக்க. என்ன கிணறு அது? வயலும் கிணறுமா இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா சும்மா இருக்கிய? இந்தா கல்யாண தடையை நீக்கி தர. 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில வந்து சேருங்க. அடுத்து பேசும்போது அந்த உத்தரவை வெற்றியாக்கி தரப்பா. 5ஆம் தேதி வாமா, காலையில வந்துருமா. போமா. கர்மசாமிக்கு பாளையங்கோட்டை என்ன யார் இருக்கீங்களா? பாளையங்கோட்டை எந்த இடையா? கரெக்ட். கால் வந்துட்டோம். உனக்கு எந்த ஊர்ல? அதெல்லாம் திருவள்ளூர்ல சேராது. கருணை வடிவானவளே கை கொடுப்பாய் அம்மா. உட்கார் மகளே, வா. என்ன வேணும்? கேட்கிற வரத்தை கொடுக்க. என்ன வேணும்னு கேளு. ஒன்னும் கவலைப்படாத. இப்ப இருக்கக்கூடிய எக்ஸாம்ல அவனை பாஸ் ஆக்கி வெற்றியாக்கி தரேன். உன்னுடைய வீட்டுக்குள்ள ஆஞ்சநேயருடைய சக்தி வருது. அது உன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கின்ற ஒரு சக்தி. அது மட்டும் இல்ல, உங்க எல்லைக்குள்ள சுலபான சாமி வாராரு. புரியுதா? அவருக்கு எதுவும் வேண்டுதல போட்டிருக்கீங்களா? யாவும் இல்ல. புரி இந்தாவா. உன் பையனை சுபிட்சமா வாழ வச்சுட்டார. உயர்ந்த உத்தியோகத்தை பெற்று தார. கருப்பசாமி தான் உனக்கு குலதெய்வம். இப்படி வெற்றி உண்டு. இந்தா நல்லா கேட்டாங்க. பௌர்ணமிக்கு வாங்க. கர்மசாமிக்கு பால்வண்ணநாத சுவாமி ஒப்பனை அம்மாள் எங்க இருக்காங்க? உனக்கு பனைமரம் இருக்கும் உன் வீட்டு பக்கத்துல? உன் வீட்டுக்கு பின்னால பனைமரம் இருக்கும். ஒரு 4 பனையோ 5 பனையோ நிக்க இல்லையா? ஒத்த பனை. அப்படியா? கால் விட்டுவான். கண்ணுகளா நிக்காப்போ? கால் விட்டு. மூக்குத்தி போட்ட புள்ள முக்கா தொட்டு போட்டுக்காரி நான் வருவேன். நானா பாட்டு பாடுறேன். அப்படி உன் உள்ளம் பாடு. கால் வந்துட்டு வா.
என்னப்பா வேணும் தம்பி? உட்காருடா. என்ன வேணும்? சரி, கல்யாணம் முடிச்சிட்டியாடா நீ? உங்க அப்பா கூட பிறந்த பொம்பளைங்க எத்தனை வருடா? அந்த ஒரு ஆள் இருக்கிறவங்க வம்சம்லாம் எங்கடா இருக்கு? விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டியா? கால் ஒன்றுவா டிக்காட பையா வருவானா? உங்க அப்பா வர வச்சா போதுமா? உங்களை உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறது உனக்கு தெரியாத. அதெல்லாம் வர வச்சோம்னா ஆவியவா வர வைக்க முடியும்? கால் வந்துட்டு வா. கருப்பசாமி இந்தா வந்து சேருவான், வெற்றி உண்டு. 28 நாள் கழிச்சு என்னை வந்து பார். போயிட்டு கருப்பசாமிக்கு. சரி, கருப்பசாமிக்கு கோவில்பட்டி. நீந்தானா அது? எந்த இடமா பாப்பி? பாப்பா பாப்பா இந்த இடம் ஏன் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? திருநெல்வேலியை கூப்பிடுவோம், சுரண்டையில் வந்து நின்னா எப்படி கூப்பிடும்? கருப்பசாமி விவரம் உள்ளவன் தெரியுமில்ல. உட்காரு வரேன். கால் விட்டு வா. கோயில்பட்டி சாத்தூர். சாத்தூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. உன் மனைவிக்கு ஒரு உத்தியோகத்தையும் கொடுக்கணும், உனக்கு ஒரு தொழிலையும் அமைச்சு தரணும். வேற என்ன வேணும் தம்பி? பாப்பா 10 படிக்க நல்ல மார்க், உயர்ந்த மார்க் 480 மார்க் வரை எடுப்பான். அது யாரு? அது பிறகு பேசுவோம் அதை பத்தி. பாப்பாவை வெற்றியாக்கி தரேன், உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன். நல்லா இருக்கும். கிடைச்சாச்சு, சந்தோஷமா. சாத்தூர் என்னம்மா அவன் வீட்டு பக்கத்துல போயில ஒரு சின்ன கடை இருக்கு. என்ன கடைமா அது? பழுதுற கடையா? காலைல வந்துட்டு வா. ஜவாவுக்கு கூட 2 வடை வாங்கி கொடுங்க. அந்த ரங்கமும் யாவும் அந்த ரங்கன் அறிவார், அவன்தான் வைகுந்தமே, அவன்தான் வைகுந்தமே. போனது போகட்டும், இனியாவது நெஞ்சும் புனிதம் ஆகட்டுமே. புன்னகை புரிந்திடும் மன்னவன் திருப்பாதம் கண்கள் காணட்டுமே, கண்களும் காணட்டுமே. முனீஸ்வர சாமி, கருப்பசாமி, பெருமாள் கோவில் எல்லாமே உங்க ஏரியாவில் வருது. உண்மையா? கால் வந்துட்டு வா. என்னம்மா வேணும் உனக்கு? சொத்து பிரச்சனையினால செய்வன விவரை கோளாறுகள் நடந்திருக்கு ஒன்று. அது மட்டும் இல்லாம உனக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். எதையும் அப்பொழுது படபடபுடன் அடிச்சு சில சமயத்தில் அப்படி மயக்க வர்றது மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். இவைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் உள்ளுறுப்புகள் பாதிப்புன்னு ரிப்போர்ட் வரும். வருதா? கால் வைப்போம். நம்ம சொன்னா உன் பிள்ளைங்களுக்கு வருமானம் குறையாம வாழ வச்சு தந்தா போதுங்களா? சரி, யார்கிட்ட பணம் கொடுத்தியா? யார்கிட்ட கொடுத்த? எதுக்கு கொடுத்தம்மா? அவன் யாருமா அவனுக்கு? செருப்பால் அடிக்கணும் போய் உள்ளவங்க. என்ன பாட்டு பாடின நீ வந்த உடனே? அந்த ரங்கமும் யாவும் இந்த அந்த ரங்கன் அறிவான். அவனை நம்பலாமா நீ?
உன் தரத்துக்கு பொருந்துமா? அறிவு இருக்கா உனக்கு? கால் வந்துட்டு வா. வா. எத்தனை லட்சம் கொடுத்துருக்க? கட்டிக்காரி. இன்னொரு 2 லட்சம் கொடுக்க வேண்டியதானே? கொடுத்ததுக்கு ஆதாரமே கிடையாது. அந்த பணத்தை வாங்கி தரேன். இனிமேல் அவனுடைய நட்பு உனக்கு இருக்காது. பணம் கிடைக்கும். ஓ, ஜெயிச்சு தரேன். தொடர்ந்து 3 முறை என்னைய பார்க்கவா. இட பிரச்சனை தீர்த்து தரேன். 5ஆம் தேதி காலையில என்னை வந்து பாருப்பா. பாப்பா, கோயில்பட்டி குடும்பம் குட்டியோட பக்கம் வந்தவங்க. பாத் 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 பாத். என்னண்ணே கோயில்பட்டியா? எந்த ஊரு கோயில்பட்டில? உங்க வீட்டுக்கு போறவள்ள ஒரு மெடிக்கலும் ஆஸ்பத்திரி இருக்கும். அந்த போர்டு பார்த்தேன், தெரியுது. கால்நடை மருத்துவமனை எங்க இருக்கு? கரெக்ட். வாங்க. மாட்டுக்கு வட்டி இருக்கா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு. என்ன வேணுப்பா? என்ன தொழில்? கண்ண உன் பேர் என்ன பேரு? உன் பேர் என்ன பேரு? நீங்க சும்மா இருக்க, கேட்கக்கூடாது. உன் பேர் என்ன பேரு? இது யாரு? உன் முன்னாடிங்க வீட்டுக்குள்ள ஒரே குழப்பமும் வாக்குவாதமும் நடந்துகிட்டே இருக்க. என்னப்பா? ஆமா. இப்போ 1.5 வருஷமா உங்களுடைய தொழில் நல்லா இல்லை. உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க தயார் பண்ணதை கொடுக்க கூட முடியாத மனக்குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும். அடுத்த ஆர்டர் கிடைக்காத பிரச்சனை நடக்கும். உள்ள இருக்க மிஷினரிஸ் எல்லாம் உங்களுக்கு வேலை வந்துகிட்டே இருக்கும். இருக்கிற ஆட்கள் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. இந்த குழப்பம்லாம் நடந்து இப்போ நீங்க நஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இதான உண்மை. இந்த நஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கணும். இந்த நஷ்டத்தை தீர்த்து உங்க கடனை நான் தீர்த்து தரணும். விஷயம் எவ்வளவுதானே? கால் வந்துட்டு வாங்க. உடனே எந்த ஊரு? குமாரகிரி எட்டயபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட இடம். சோளக்கருது ஆடுது. சோளம், தென்னை, கம்பு இதெல்லாம் உங்க ஏரியால போடுவாங்க, அதானே? அந்த கிடாயை வெட்டிடுங்க. நான் இப்ப சேவல் அறுக்கணும், கிடாய் வெட்டணும், அதெல்லாம் உங்களுக்கு குறைகள் இருக்கு. வெட்டியாக்கி தரேன். உங்க தொழிலை வளப்படுத்தி தரேன். வேற என்ன வேணும்? பிள்ளைகளை பொண்டாட்டி சொல்ல கேட்கும், ஓன் சொல்ல கேட்காது. போயாதான் நல்லா இருக்கா? பொய் சொல்லி சொன்னப்பா. அந்த பிள்ளைகளை ஒன்னாக்கி தரேன். 40 நாள் டைம் கொடு. சரியாக்கி தந்து ஒண்ணு போல போய் கிடாய் வெட்டி நல்லா கறி சமைச்சு சாப்பிட்டு வந்துருங்க. சேர்ந்துருவோம். பாப்பா பக்கத்துல வாடா. எல்லா கதையும் ஒரே நாள்ல நடக்காத அக்கா, புரிஞ்சுக்காணி. 5ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து சேருங்க. வா பக்கத்துல தொடர்ந்து வாங்க. கோயில்பட்டி கடன்பட்டு மனவேனை அடைந்தது யாரு? வாப்பா. கோயில்பட்டி எந்த இடம் அவனுக்கு? அது எங்கிட்ட இருக்கு. நீங்க இல்ல கோயில்பட்டி உத்தரவு அவ்வளவுதாயா? கர்பதாமிக்கு சங்கரன் கோவில். சங்கரன் கோயில் அப்படி வரல. பைத்தில் 1 சங்கரன் கோவில். பாப்பா கால் வந்துட்டு வா. ஆசை கிளியே அனார்கலி, உங்க அப்பன நினைச்சா ஒரே கிளி. நல்லா இருக்காடா பாட்டு. கார் என்ன வேணும்?
மன தெளிவு வேணும் சார். என்னால மனம் குழம்புச்சு? தெளிவு. அப்படியா? யாரையாவது விரும்புனியா? அவ இப்ப எங்க இருக்கா? அவ பிள்ளையோட. அவ புள்ளியோட இருக்கா. நீ இப்ப என்ன செய்த? நான் வேற ஒரு கூட கல்யாணம், வேற ஒரு. கெட்டிக்காரத்தனமா வாழ்ந்துட்ட. கால் வந்துட்டு வா. நான் உட்கார். கண்ணை முடிக்கா, நிமிந்து உட்கார். கொஞ்சம் பக்கத்துல வா, நிமிந்து உட்காருடா. என்னையவே நினைச்சுக்கா. இந்தா, இனிமேல் மனம் குழம்ப மாட்டாய். கணவன் மனைவி இருவரும் இடைபிரியாது இன்புற்று வாழ்வாய். தொழில் ஒழுங்கா நடக்கும், வெற்றி நடக்கும். வேற என்ன வேணும்? சமீபம் கல்யாணம் ஆனது. இன்னொருத்தி கூட இருக்கிய, நல்லா இருக்கு. போயிட்டு வா. எதை சொன்னாலும் இனிக்கும்ல, தெரிஞ்சுக்கா. இன்னொருத்தி கூட இருக்கு. கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு பம்பாய், பம்பாய், மும்பை, Mumbai, Mumbai. ஜப்பா அத்தியா மும்பையா? உள்ள முதல்ல எதுக்கு வந்து நீங்க? மும்பையில நான் இருக்கிறேன். எங்க ஊர் மேல சொல்லு. இப்ப இருக்கிறது மும்பையில தான் இருக்கிறேன். இப்ப என் வீட்டுல இருந்து மாலை போட வந்து அதனால குலசேகரத்தாளுக்கு மாலை விட வந்துருக்கீங்களா? வாங்கோ. ஆதார் கார்டு பாம்பே ஆதார் கார்டு தானே? அப்படி என்ன சிக்கிலி பிக்கிலி போடுதா என்கிட்ட? கார்டு என்னடா கடற்கரை ஓரத்தில் பல பேர் கூடுகின்ற ஆலயம். பம்பாயில நீ இருக்கிற இடத்துல கடற்கரை ஓரத்துல ஒரு பெரிய ஆலயம் இருக்குதே. ஆமா. அங்க எல்லா மக்களும் கூடி கூட்டு பிரார்த்தனை செய்வார்களாம். உண்மையா? 3.25 ஆண்டுகளுக்கு முன்பு உன் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டது. அது உனக்கு தொழில் சம்பந்தமான போட்டியில் செய்வனை கோளாறாக நடந்தது. சில மனிதர்களால் மிரட்டப்பட்டாய். பணம் சம்பந்தமாக சில பேர்களிடம் தகராறு நடக்கப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது. நடந்துச்சா? குடியிருக்கிற இடத்தை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வேதனையும் துயரமும் வந்து சேர்ந்தன. காரணம் சொல்லலாம். அண்ணன் நீங்க யாருண்ணே? அவர் அண்ணனா தம்பியா? கூட பிறந்த அண்ணனா? இல்ல, கூட பிறந்த அண்ணன் இல்லையே. அவரோட நீங்க இருந்து தொழில் பார்க்க கூட இருக்கிய? இல்ல இல்ல. அப்ப நீங்க அங்க போய் உட்காருங்க. குழப்பம் வருதுல. 1 2 3 4 5 ஓடக்கார ஓரத்துல இருப்பான். சொல்ல மாட்டான் உன் வீட்டு பக்கம். பின்ன என்ன பேசுத நீ? இன்னொரு கால் விட்டுவா. கண்டுபிடிக்கணுங்களே. என்னடா பரமேஸ்வரா சிரிச்சுக்கிட்டே? இப்போது உனக்கு தொழிலால் பாதிப்பும் பண நஷ்டமும் கடனும் வந்திருக்கு. இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றி உன்னுடைய தொழிலை வளப்படுத்தி தரணும். வேற என்னப்பா வேணும்? கடனை தீர்த்து தாரேன். இந்தா, இன்னையிலிருந்து வெற்றியாகவாய். விரதத்தை முடித்து என்னை வந்து பார் மகனே, ஆனந்தம் அடைவாய். மாமா தாயும் மகனும் மும்பே